ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக் மசாலா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். எக் மசாலா ஃப்ரை இந்த மெத்தடில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இந்த எக் மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டு இது முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லா முட்டையிலும் இது மாதிரி தோலை உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ தோலை உரித்து 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5லேருந்து 6 பல் பூண்டு, 2 கிராம்பு, ஒரு பீஸ் பட்டை, ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. அதை லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இது கூட பொடியாக நறுக்கின 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையாக எடுத்து இது மாதிரி மசாலாவில் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா முட்டையும் வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே இடத்துல போடாமல் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி அடுப்பை சிம்மில் வச்சு 3லேருந்து 4 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 4 நிமிஷம் போல் குக் பண்ணதுக்கப்புறமா எடுத்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகணும். இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறமா இதையும் மூடி 3லேருந்து 4 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 பக்கமே நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த எக் ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் அடுப்பை எப்பவுமே சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும். 2 பக்கமே இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான எக் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.